Hello, welcome to Litfist channel. This writer name Emily Dickinson, இவங்களோட ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸான ஒரு போயம் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். ஸோ அந்த போயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். She was born in the year 1830 and died 1886. இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் போயட். ஸோ அவங்களோட உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களோட லைஃப் டைமில் வந்து அவங்க அந்தளவுக்கு பாப்புலர் ஆகலை. ஒன்ஸ் அவங்களோட டெத்துக்கு அப்புறம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு அமெரிக்கன் பொயட்ரியிலே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், ஒரு இம்பார்ட்டன்ட் பொயட் அப்படின்ற அளவுக்கு ஒரு நேம் வந்து வாங்கினாங்க. ஒரு எவிடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிக்கின்சன் வந்து அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து தனிமையிலேயே வாழ்ந்தாங்க. அவங்க மேரேஜே பண்ணிக்கலை. அவங்களுக்கு இருந்த ஒன்லி கம்ஃபர்ட் யார் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து எவிடன்ஸில் வந்து நமக்கு படித்தோம்னா தெரிய வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து டிக்கின்சன் வந்து ஒரு ப்ராலிஃபிக் ரைட்டராக வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட லைஃப் டைமில் வந்து ஒரு 1 to 10 அந்த மாதிரி தான் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் நியர்லி 1800 போயம்ஸ் வந்து கண்டுபிடிச்சி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் என்ன அப்படின்னா வந்து இவங்களோட பொயட்ரி வந்து அந்த அவங்க லிவ் பண்ண பீரியட்லேயே ரொம்ப யூனிக்காக, ரொம்ப பெக்யூலராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களோட பொயட்ரி எல்லாமே வந்து ஷார்ட் லைன்ஸாக தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிப்பிக்கலாக, ரொம்ப காம்ப்ளெக்ஸ்டாக, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லாண்ட் ரிதம் அப்படின்ற ஒரு வகையான ஸ்டைலை வந்து அவங்க பொயட்ரியில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அன்கன்வென்ஷனல் கேபிட்டலைசேஷன் அண்ட் பஞ்சுவேஷன்ஸ். அதாவது என்னென்னா ஒரு ஆர்டர், ஒரு ப்ரொசீஜர் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவங்க ரைட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களோட மோஸ்ட் ஆஃப் பொயட்ரி எப்படி இருக்கும், போயம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டெத்து, இம்மார்டாலிட்டி, ஈஸ்தட்டிக் சென்ஸு, சொசைட்டி, நேச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது ரிலேட்டடாக தான் வந்து அவங்க பொயட்ரி வந்து கான்செப்ட், தீம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கம்மிங் டு த பாயிண்ட், பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். ஸோ இதை பார்க்கலாம். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், he kindly stopped for me. The carriage held but just ourselves and immortality. ஸோ இவங்க வந்து இந்த போயத்துக்குன்னு எந்த ஒரு டைட்டிலும் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த போயத்தோட ஃபஸ்ட்டு லைனே வந்து டைட்டிலாக வந்து வச்சுருக்காங்க, பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். ஸோ இங்கே ஸ்பீக்கர் யார் அப்படின்னா வந்து எமிலி டிக்கின்சன் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டெத் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ எமிலி டிக்கின்சன் மட்டும் கிடையாது, யாருமே டெத் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணி பிரேக் பண்ணி வைக்க முடியாது. ஹி கைண்ட்லி ஸ்டாப்டு ஃபார் மீ. இந்த இடத்துல ஹீ அப்படின்றது யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டெத்து. ஸோ இவங்க டெத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட், ஒரு ஜென்டில் மேன் மாதிரி வந்து இங்கே வந்து பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. ஹி கைண்ட்லி ஸ்டாப்டு ஃபார் மீ. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெத் அப்படின்றது வந்து எனக்காக என் வீட்டு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கைண்ட்லி. ஸோ அந்த வேர்ட் பாருங்கள் எவ்வளோ பொலைட்டாக டெத்துன்றது எவ்வளோ ஒரு ஃபெரோஷியஸான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு டெரிஃபிக்கான ஒரு விஷயம். ஆனால் இவங்க டெத்துன்ற ஒரு விஷயத்த ரொம்ப கைண்ட்லி, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப காமாக, ரொம்ப விருப்பப்பட்டு ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த லைன்ஸ் வந்து நமக்கு சொல்லுது. த கேரேஜ் ஹெல்டு பட் ஜஸ்ட் ஆர் செல்ஃப்ஸ் அண்ட் இம்மார்டாலிட்டி. ஸோ இந்த இடத்துல கேரேஜ் அப்படின்றது நமக்கு தெரியும், வெஹிக்கிள். ஸோ அந்த டெத்து வந்து அந்த கேரேஜ், அந்த வெஹிக்கிள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பட் ஜஸ்ட் ஆர் செல்ஃப்ஸ் அண்ட் இம்மார்டாலிட்டி. ஸோ அந்த கேரியேஜில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா டெத்து, இன்னொருத்தர் யார் அப்படின்னா எமிலி டிக்கின்சன், அண்ட் த தேர்ட் பர்சன் யார் அப்படின்னா இம்மார்டாலிட்டி. ஸோ இம்மார்டாலிட்டி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ எட்டர்னல் வேர்ல்டு, எட்டர்னல் ஜேர்னி, என்லெஸ் ஜேர்னி. ஸோ ஹெவனுக்கு போகிறது, காடை மீட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயம். ஸோ இந்த ஒரு 2 பேரும் டெத்தும் இம்மார்டாலிட்டியும் இவங்களுக்காக வந்து இவங்களோட டோர் ஸ்டெப்பில் நின்று இவங்கள வந்து இவங்களோட டெத்து வந்துருச்சு அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இவங்கள வந்து கால் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வி ஸ்லோலி ட்ரோ. ஸோ இப்போ வந்து எமிலி டிக்கின்சன் வந்து அந்த கேரேஜில் ஏறிட்டாங்க. வி ஸ்லோலி ட்ரோ. ஸோ கேரேஜ் மூவ் ஆகுது ரொம்ப ஸ்லோவாக. ஹீ நியூ நோ ஹேஸ்ட்.
ஸோ டெத் ஹீம்ங்கிறது இங்கே டெத்து. ஸோ டெத்து வந்து என்ன பண்ணுது, எந்த ஒரு ஹரிபரியும்லாம் காமிக்கலை, எந்த அவசரம்லாம் வந்து எதுவுமே படலை. இங்கே என்ன ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து இந்த உலகத்தில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஒரு ஹேஸ்ட் அப்படின்னா என்னது, ரொம்ப ஹரிபரியாக ஃபாஸ்ட்டாக செய்கிறது. அது மாதிரிலாம் என்னை எதுவுமே அவசரமே படுத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஐ ஹேட் புட் அவே மை லேபர் அண்ட் மை லெஷர் டூ. ஸோ டெத் வந்து என்னை கூப்பிட்டோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், மை லேபர் அப்படின்னா என்னோடய ஒர்க், எனக்கு இருந்த ஒர்க்கை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் எதுவுமே நான் வந்து செய்யலை. ஏன் அண்டு மை லெஷர் டூ, ஸோ என்னோடய ஃப்ரீ டைம். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருந்த எல்லா ஒர்க்காக இருக்கட்டும், நான் எடுத்த ரெஸ்ட் டைமாக இருக்கட்டும், என்னோடய ஸ்கெட்யூல் எல்லாமே என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். எதனால் அப்படின்னா ஃபார் ஹிஸ் சிவிலிட்டி. ஹிஸ்ன்றது இங்கே டெத்தை தான் சொல்கிறாங்க. சிவிலிட்டி அப்படின்னா கர்ட்டசி. ஒரு டெத்தே வந்து ரொம்ப கைண்டாக ரொம்ப ப்ளீஸிங்காக என்னை கூப்பிட்றப்போ அதுக்கு கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸா, we passed the school where the children strove at recess in the spring. We passed the fields of gazing grain. We passed the setting sun. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டுனா, நாங்கள் 3 பேரும் கேரேஜில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த கேரேஜ் ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்படி மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு எங்கே பாஸ் ஆகிருக்கு, ஃபஸ்ட்டு ஸ்கூல்ஸை வந்து க்ராஸ் பண்ணது. அப்படி பாஸ் ஆகிறப்போ அங்கே சில்ட்ரன்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ப்ளே பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா அட் ரீசஸ். ஸோ பிரேக் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில்ட்ரன்லாம் விளையாண்டுட்டுருக்காங்க. என்ன பண்ணால் ரிங் வந்து ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. வி பாஸ்ட் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் கேசிங் கிரைன். அதுக்கப்புறம் அந்த கேரேஜ் எதை பாஸ் பண்ணுது அப்படின்னா ஹார்வெஸ்டிங் ஃபீல்டையும் வந்து க்ராஸ் பண்ணி வருது. கேசிங் கிரைன் அப்படின்னா அந்த புல்வெளி வயல்வெளியை பார்க்குறப்ப அப்படின்னா பச்சை பசுமையாக ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வி பாஸ்ட் த செட்டிங் சன். ஸோ இப்போ ட்ராவல் பண்ணி என்ன ஆகிடுச்சு, ஈவினிங்கே ஆகிடுச்சு. சன் வந்து செட் ஆகிடுச்சு, ஈவினிங் டைம் வந்துருச்சு. ஸோ இந்த ஈவினிங் அப்படின்றது இங்கே என்ன அப்படின்னா டெத்தை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஃபோர்த்து ஸ்டான்ஸா, ஆர் ரேதர் ஹி பாஸ்ட் அஸ் the dews drew quaring and chill, for only gossamer my gown, my tippet only tulle. So or rather அப்படி இல்லைன்னா இங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா we passed the setting sun. அவங்க சன்னை பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கூடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுக்கிறாங்க. அது வந்து ரியாலிட்டி இல்லை இல்லையா. ஸோ இல்லை or rather he passed us. ஸோ ஹீன்றது இந்த இடத்துல டெத்து கிடையாது, சன்னை வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ சன் தான் எங்களை பாஸ் பண்ணி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் த டியூஸ் ட்ரியூ குவாரிங் அண்ட் சில். ஸோ குவாரிங் அப்படின்னா ஷேக்கிங். ஸோ இப்போது நைட் டைம் சன் செட் ஆகிடுச்சு, நைட் டைம் வந்துருச்சு. ஸோ கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சில்லிங்காக ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது வின்டர் டைம்ன்றனால. த டியூஸ், ஸோ அந்த பனித்துளி ஸ்னோ, அதோட ஸ்னோ வந்து அப்படியே பனி பெய்ய ஆரம்பிக்குது. ட்ரியூ குவாரிங் அண்ட் சில், ரொம்ப ஷேக்கிங்காக ஷிவரிங்காக ரொம்ப கிளைமேட் சில்லாக இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஃபார் ஒன்லி காசமர். ஸோ காசமர் அப்படின்னா என்ன அப்படின்னா கார்பெட் ட்ரெஸ். ஸோ அதாவது என்னென்னா எப்படி வந்து ஒரு ஸ்பைடரோட நெட்டு எப்படி வந்து ஒரு நெட் மாதிரி வந்து அதோட வலையை பின்னி இருக்குமோ அந்த மாதிரி நெட் ட்ரெஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா, நெட் மாதிரி இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ கிறிஸ்டியன்ஸ்லாம் இந்த லாங் ஃப்ராக் ஒயிட் கலரில் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. மை கவுன், அவங்க கவுன் வந்து எந்த மாதிரி டிசைனில் இருக்குன்னா காசமர் டிசைனில் இருக்குது. மை டிப்பெட், ஸோ அதே ஒன் செகண்ட். ஸோ கிறிஸ்டியானிட்டியில் வந்து இப்போ மேரேஜ்லாம் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து தலையில் வந்து ஒரு லாங் ஃபர்ரு வந்து இப்படி ஃப்ளோரை டச் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஃபர் விட்டுருப்பாங்க இல்லையா, தட் இஸ் கால்டு டிப்பெட். ஸோ என்னோடய ஃபர்ரும் வந்து எப்படின்னா ரொம்ப லாங் ஃபர்னு வந்து நான் வச்சுருக்கேன் தலையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிப்பெட், அதுதான் டிப்பெட்டு. அந்த டிப்பெட் எதில் மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டியூல் அப்படின்ற ஒரு வகையான கிளாத். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் சில்க்கு கிளாத் மாதிரி வந்து ஒரு வகையான கிளாத்தில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. And then we passed before a house that seemed a swelling of the ground. The roof was scarcely visible, the corners in the ground. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எங்கள் ஹார்வெஸ்டிங் ஃபீல்டு பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒரு ஹவுஸ்க்கு முன்னாடி அந்த கேரேஜ் வந்து நின்றுச்சு.
அந்த கேரேஜ் எப்படி இருக்குது, அந்த கேரேஜ்க்குள்ளே அந்த ஹவுஸ்க்குள்ளே பார்த்தா அந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா கிரவுண்ட்லாம் ஸ்வெல்லாக இருக்குது. ஸோ ஸ்வெல்லிங் அப்படின்னா எனது வீங்கி போன மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த ஹவுஸ்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கிரேவ்யார்ட், சுடுகாடை தான் சொல்கிறாங்க இங்கே. த ரூஃப் வாஸ் ஸ்கேர்ஸ்லி விசிபிள். ஸ்கேர்ஸ்லி அப்படின்னா ஹார்ட்லி, அதாவது விசிபிளே இல்லை. அப்போது கிரேவ்யார்டு எப்படி இருக்கும், சுடுகாடு எப்படி இருக்கும், மேலே ரூஃப் இருக்குமா, எதுவுமே இருக்காது. ஸோ அங்கே மேலே ரூஃப் வந்து எதுவுமே இல்லை. கார்னர்ஸ் இன் த கிரவுண்ட். ஸோ அங்கே ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு, அந்த கிரவுண்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா டெக்கரேஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அங்கே இப்போ ஒரு கிரேவ்யார்டு அப்படின்னா நிறைய அங்கே வந்து என்ன இருக்கும், ஸ்பெல்லிங்காக, விச் மீன்ஸ் நிறைய கிரேவ் ஸ்டோன்ஸ் இருக்கும். அந்த கிரேவ் ஸ்டோன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கார்லாண்ட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் தென் இட்ஸ் சென்ச்சுரிஸ் அண்ட் yet feels shorter than the day. I first surmised the horses' heads were toward eternity. ஸோ சின்ஸ் தென், ஸோ இப்போ வரைக்கும் நிறைய சென்ச்சுரிஸ் வந்து பாஸ் ஆகிட்டே தான் இருக்குது, சென்ச்சுரிஸ் டு சென்ச்சுரிஸ் பாஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இருந்த போதிலும் அண்ட் எட், ஸோ என்னோடய லைஃப்பை வந்து பார்க்குறப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஷார்ட்டர் தேன் த டே. ஒரு டேவை விட ஒரு டே எப்படி வந்து 24 hours இருக்கு இல்லையா, அதை விடவே ரொம்ப ஷார்ட்டாக என்னோடய லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலி டிக்கின்சன் சொல்கிறாங்க. ஐ ஃபர்ஸ்ட் சர்மரைஸ்ட் அப்படின்னா கெஸ். ஸோ நான் என்னன்னு கெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த கேரேஜை ரைட் பண்ணுற அந்த ஹார்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ஸஸ் தான் ரைட் பண்ணுது. ஸோ அந்த ஹார்ஸஸோட ஹெட்டை பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது நேராக எங்கே போக போகுது அப்படின்னா எட்டர்னிட்டி, அந்த எட்டர்னல் வேர்ல்டுக்கு தான் போக போகுது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணேன். ஸோ இப்போ அதுதான் வந்து என் லைஃப்லேயும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எட்டர்னல் வேர்ல்டு அப்படின்றதிங்க அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டில் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஹெவனுக்கு போகிறாங்க, காடை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவாக, ஒரு டெத்துன்ற ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பொலைட்டாக நம்ம ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம டெத்தோடு நம்மளோட லைஃப் முடிய போகிறதில்ல, அதுக்கப்புறமா நமக்கு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக வந்து இந்த போயமை வந்து முடிச்சிருக்காங்க எமிலி டிக்கின்சன். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த பிகினிங்லேயே வந்து டெத்தை வந்து ஒரு ஃபைன் பர்சானிஃபிகேஷனாக ஒரு ஜென்டில்மேனாக சொல்கிறாங்க. அப்புறம் 3 people வந்து அந்த ஒரு கேரேஜில் ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய பிளேசஸை க்ராஸ் பண்ணுறாங்க, ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் ஃபீல்டு, அதுக்கப்புறம் சுடுகாடை வந்து அந்த கேரேஜ் ரீச் ஆகுது. ஸோ அங்கே வந்து நிறையா கிரேவ் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க, இவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டெத்துன்றது வந்து ஒரு அன்அவாய்டபுள் ஒன் அண்ட் ஆல்சோ அது வந்து ஒரு எண்ட்லெஸ்ஸான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டெத்துக்கு அப்புறம் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஒரு எட்டர்னல் வேர்ல்டுக்கு வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவாக இந்த போயத்தை வந்து எமிலி டிக்கின்சன் முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டெத் இஸ் அன் எட்டர்னல் ஒன். ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய ஒரு கான்செப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய லிட்ஃபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.